வசுந்தரா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி பாவ் பாஜி பண்ணி காட்ட போகிறேங்க. எப்படி பண்ணுறதுன்னு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாவ் பாஜி பண்ணுறதுக்கான பொருட்கள் வாங்க பார்க்கலாம். நான் 3 உருளைக்கிழங்கு குக் பண்ணி வச்சுருக்கேன். கேரட்டு, பீன்ஸு, மட்ரு 20 நிமிஷம் இது குக் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி தனியாக குக் பண்ணி வச்சுக்கணும். வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாய், 200 கிராமு பன்னீர் இந்த மாதிரி இப்படி சிறுசாக கட் பண்ணி வச்சுக்கணும். 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். குக் பண்ணினதெல்லாம் இது நம்ம தனியாக வச்சுக்கிறலாங்க. குக் பண்ணி வச்சதெல்லாம் நான் தனியாக எடுத்து வச்சுட்டேங்க. உங்களுக்கு இப்போ மசாலா ஐட்டம் காட்ட போகிறேன். 1/2 ஸ்பூனு மிளகாத்தூள், சிறிதளவு இங்கு பவுட்ரு, 1 குடமிளகாய், சிறிதளவு தனியாத்தலை, 1/2 லெமன் போட்டுக்கணுங்க. இதில் 1/2 ஸ்பூனு மஞ்சத்தூள், 1 ஸ்பூனு மல்லித்தூள், 1 ஸ்பூனு உப்பு போட்டுக்கலாம், 1/2 ஸ்பூனு வெந்தயம் போட்டுக்கலாங்க. கடாய் வச்சுருக்கேன். இதில் 3 ஸ்பூனு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடேறிடுச்சிங்க. சீரகம் போட்டுக்கிடலாம், வெந்தயம் போட்டுக்கிடலாம். இப்போது வெங்காயம் சேர்த்துக்கிடலாங்க. நல்லா ப்ரௌன் ஆகணுங்க. கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம் அதில் ப்ரௌன் ஆகிறதுக்கு. இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு 2-3 நிமிஷம் குக் ஆகுது பாருங்கள். எனக்கு வெங்காயம் ப்ரௌன் ஆகிடுச்சி. 1/2 ஸ்பூனு மிளகாத்தூள், 1 ஸ்பூனு தனியாத்தூள், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூனு. நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம தக்காளி சேர்த்துக்குவோம். இப்போ பாருங்கள், தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் குடமிளகாயும் சேர்த்துக்கிடலாங்க. இது குக் ஆகட்டுங்க. இப்படி இது ஒரு 5 நிமிஷம் இடையில கிளறி விட்டுக்குவோம். குக் ஆகணுங்க நல்லா. 3 நிமிஷம் ஆகிடுச்சி. இன்னொரு வாட்டி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். இப்போ நம்ம சால்ட்டு சேர்த்துக்கிடலாம். இந்த இங்கு பவுடரும் சேர்த்துக்கிடலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், குக் ஆகட்டுங்க. ஒரு 2-3 நிமிஷம் குக் ஆகட்டும். நம்ம இதை பிளேட் போட்டு மூடி வச்சுருவோம். கொஞ்சம் கம்மி ஸ்டீமில் வச்சுக்கிடலாங்க. பாவ் பாஜி மசாலா 1 டீஸ்பூனு நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு 2 நிமிஷம் நல்லா குக் ஆகணுங்க. பிளேட் போட்டு மூடி வைக்கலாம். மிக்ஸ் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்கள், மிக்ஸ் பண்ணிட்டோம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துக்கிடலாங்க. இது சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இந்த லெமனை 1/2 லெமன் போட்டால் போதுங்க. இங்கே பாருங்கள், நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் 1/2 லெமன். இதில் நம்ம பொழிஞ்சு விட்டுக்குவோம் இப்படி. சரிங்களா? இப்போ மிக்ஸ் பண்ணிக்குவோம். மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம இப்போ அந்த பீன்ஸு, மட்ரு, கேரட்டு 3 குக் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அதை நம்ம இதில் சேர்த்துக்கிடுவோம். பாருங்கள், மட்ரு இந்த அளவுக்கு பாருங்கள் குக் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், கேரட்டு, பீன்ஸு இது 3 குக் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம இதில் சேர்த்துக்கிடுவோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஏன்னா அது குக் பண்ண தண்ணி இதில் இருக்குது. நம்ம இதை பார்த்துக்கிட்டு தண்ணி சேர்ப்போம். நிறைய தண்ணி விடக்கூடாது, மீடியமாக தண்ணி சேர்த்துக்கிடணும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் பாருங்கள் 3/4 டம்ளர் தண்ணி அளவுக்கு நான் விடுறேன். தண்ணி நம்ம தண்ணியாட்டம் சேர்க்கக்கூடாது. பாருங்கள், இது நல்லா கொதிக்கணுங்க. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும்.
இதை பிளேட் போட்டு மூடிக்கலாம். 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாங்க, குக் ஆகட்டுங்க. பாருங்கள் 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இதை கிளறி விட்டு பார்ப்போம். இந்த மசாலாலாம் பாருங்கள் பச்சை வாசனை இல்லாமல் நல்லா கொதிக்கணுங்க. இன்னொரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. செக் பண்ணிவிட்டு உப்பு போடுறேங்க. அது மாதிரி நீங்களும் செக் பண்ணிவிட்டு தான் உப்பு சேர்க்கணும். இப்போ நான் இதில் பன்னீர் சேர்க்க போகிறேன். பாருங்கள் நல்லா கொஞ்சம் நல்லா கேஸ் நல்லா ஆனில் விடுங்க, கொதிக்கட்டும் நல்லா. இப்போ நம்ம பன்னீர் சேர்த்துக்கிடலாம். இப்படி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் தான் பன்னீர் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இது போட்டதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. இந்த பண்ணை இந்த மாதிரி சாஃப்டாக பார்த்து வாங்கணுங்க. இது வந்துட்டு நம்ம கட் பண்ணிக்குவோம். பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். பாருங்கள் இப்படி கட் பண்ணிக்கலாம். இப்படி தனித்தனியாக கட் பண்ணிக்கலாங்க. இப்படி பீஸாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த பன்னெல்லாம் இந்த மாதிரி நான் கரெக்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள் அமுல் மக்கன் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம குழம்பு இறக்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் நம்ம இதை பேனில் போட்டு சூடு பண்ணுவோங்க. மக்கன் போட்டு சூடு பண்ணுவோம். பாருங்க நம்ம பாவ் பாஜி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை இப்போ நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடுவோங்க. தனி போட்டுக்கலாங்க, கொஞ்சம் தனியா தழை போட்டுக்கலாங்க. பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் தனியா தழை கொஞ்சம் போட்டிருக்கேன். இது நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பிளேட் போட்டு மூடி வச்சுட்டு ஃபேன் வச்சு நம்ம அந்த பன்னு நம்ம சூடு பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போது நம்ம இந்த பிளேட்டை வச்சு மூடிடலாம். இதை நம்ம தனியாக இறக்கி வச்சுடுவோம். பேன் வச்சு நான் கேஸ் ஆன் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி நம்ம மக்கன் போடுவோம். இதில் கொஞ்சம் கம்மி ஸ்டீமில் வச்சுக்கலாங்க. பாருங்கள் இந்த மாதிரி வச்சிடணும். இந்த பன்னெல்லாம் இப்படி வச்சிடணும். அந்த மக்கன்லேயே இப்படி தடவி இந்த மாதிரி வச்சிடணும் சூடு ஏறுறதுக்கு. பாருங்கள் போதுங்க. இப்போ பரட்டி போடுவோம். கொஞ்சம் ஸ்டீம் கொஞ்சம் கம்மியாக தாங்க வைக்கணும். இன்னும் கொஞ்சம் மக்கன் சேர்த்துக்குவோம். பாருங்கள் இந்த மாதிரி. பாருங்கள் இது ஒன்றொன்னா இப்படி புரட்டி போடணும். இப்படி தீயாத அளவுக்கு பார்த்துக்கணும். லைட்டாக இது பூராமே இந்த மாதிரி நம்ம புரட்டிக்கிடலாம். இன்னொரு அரை ஸ்பூனு போடலாங்க, மக்கன் சேர்த்துக்கிடலாம். பாருங்கள் இது இப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் எல்லாமே. மக்கன் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டோம்னா தான் கொஞ்சம் நல்லா டேஸ்டி கொடுக்கும். பாருங்கள் நல்லா சுவையாக இருக்கும். பாருங்கள் இப்போ நான் கேஸை ஆஃப் பண்ணிக்கிறேங்க. இது நம்ம இப்போ எடுத்துக்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். நம்ம பாவ் பாஜி ரெடி ஆகிடுச்சு. நம்ம பாவ் பாஜி ரெடி ஆகிடுச்சிங்க. நம்ம இப்படி பிளேட்டில் எடுத்துக்கிடுவோம். பாருங்கள் பாருங்கள் இதையே எடுத்துக்கிடுவோம். இப்படி வச்சுக்கிடுவோம். இந்தாண்டா நம்ம குழம்பு வச்சுக்குவோம். ஒரு கட்டோரில் ஊற்றி நம்ம பாருங்கள் பாவ் பாஜி குழம்பு ஊற்றிக்கிடலாம். பாருங்கள் நல்லா சுவையான பாவ் பாஜி குழம்பு ரெடி ஆகிடுச்சு.
என்னங்க நம்ம பாவ் பாஜி ரெடி ஆகிடுச்சு. இது ரெண்டும் சேர்ந்து வச்சாதாங்க இது பாவ் பாஜி. இது ரொம்ப ரொம்ப குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது பிடிக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க.